தொலைக்காட்சியிலும் காணொளியிலும் கண்டு கேட்டு பகிர்ந்த நினைவுகளை நாம் இப்போது நேரடியாக ரசிக்க உள்ளோம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, எனக்கு முன்னால் ஒரு ஆகச்சிறந்த உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்ரோ விண்வெளி அமைப்பினுடைய விஞ்ஞானி சசிகுமார் அவர்களே, எனக்கு ஒரு நிமிஷம் நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது, ஒருவேளை நம்ம சயின்ஸ் வாத்தியார் இப்படிலாம் எனக்கு நடத்தியிருந்தா நான் ஒரு மயில்சாமி அண்ணாதுரையாவோ இல்லை என்றால் ஒரு சுனிதா வில்லியம்ஸாவோ ஆயிருக்கலாமே அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுச்சு. ரொம்ப ஒரு ஆசிரியனாய் அவரை வணங்கி மகிழ்கிறேன். ரொம்ப அழகாக உட்கார்ந்துருக்கும் போது சொன்னாங்க, நான் நிறைய பள்ளியில் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் அவர் பேச ஆரம்பித்த வினாடியில் என்னுடைய அலைபேசி எடுத்து அதை, ஏன்னா வேகமாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு, முற்றக்கூடாது அப்படின்னு பதிய ஆரம்பித்தேன். அது எனக்கு ஏற்கனவே 10% இருந்ததா, நான் கோயம்புத்தூரில் போய் ஒருத்தரை கூப்பிடணும் டப்புன்னு போயிருமோன்னு இப்போ தான் அதை ஆஃப் பண்ணேன். அவ்வளோ தூரம் அத்தனை மைக்ரோ வினாடிகளிலும் அறிவியலை கொட்டி தீர்த்திருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மெல்லாம் நிறைய பேர் கவனிச்சிருப்போம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதில் பின்தொடர்றதில் ஒருவேளை ஒரு சிறு சிரமம் இருந்திருக்கலாம். அவருடைய இணைய பக்கத்தில் அவருடைய எழுத்துக்களில் புத்தகங்களில் இது மாதிரி விஷயங்களைத்தான் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். உண்மையிலே பெருமையாக இருக்குது. தமிழ்நாடு அறிவியல் கழகத்திற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படியான ஒரு நிகழ்ச்சியை இங்கே ஒரு சிறிய நகரம், இவ்வளோ ஒரு பெருங்கூட்டம் இல்லை, ஆனாலும் இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த சயின்ஸை இவ்வளவு எளிமையாக தமிழில் நான் முதலில் கேட்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரபஞ்ச பெருவெடிப்பிலிருந்து ஆரம்பித்து இப்போ அந்த நம்ம உடலினுடைய தாதுக்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கடைசியாக அவர் சொல்லி முடிக்கும்போது செவ்வாய் கிரகத்துக்கு போனால் நான் இப்படியா இருப்பேன் அப்படிங்கிறத, எனக்கு திரைப்படங்கள் பார்க்கறதுல ஒரு ஆர்வம் உண்டு. இந்த இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்தப்ப, நீங்கள்லாம் பார்த்து ரசித்த படம், அந்த படத்தை முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. நாடாக சொல்கிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தோணுச்சு. 2வது தடவை பண்ணப்போ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்தது. 3வது தடவை என் மகளெல்லாம் கூட்டிகிட்டு போனேன். அவள் பக்கத்தில் உட்காந்து, அப்பா மர்ஃபின்னா தெரியாது, மர்ஃபீஸ்லாம் தெரியாது அவனுக்கு, படிச்சியா படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு ஒன்றுன்னா சொல்ல புரிஞ்ச மாதிரி இருந்தது. 4வது தடவை திரும்ப நான் தனியாக போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரிய கிறிஸ்டோபர் நோலன் இப்போ ஒடிசின்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது. நானும் அந்த படத்துக்கு டிக்கெட்டு போடணும் ஐமேக்ஸில் பார்க்கணுன்னு கூகுள் சாட் ஜிபிடியும் கிளாடும் சொல்லிருச்சு, நீ போய் நேரடி ஸ்க்ரீனில் பார்த்துறாத, 25% கட் ஆகுது, நீ ஐமேக்ஸில் தான் பார்க்கணுங்கிறதுனால நான் தினம் போட்டுட்ருக்கேன். எனக்கு இரவு மட்டும்தான் திரைப்படம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு நாள் இது வரைக்கும் டிக்கெட் கிடைக்கல. இன்னும் நான் இங்கே வந்ததுக்கப்புறமும் அதை பார்த்துட்ருக்கேன், புதன் வியாழனில் கிடைக்குமா. அவ்வளோ தூரம் நோலன் ஒரு உலகறிந்த கலைஞன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி வரும் கடைசி. அது ஒரு ஃபிலாசபிக்கலாக அவர் ஒரு மிகப்பெரிய ஃபிலாசபர், மிகப்பெரிய கலைஞன். ஒரு நோலனை புரிந்து கொண்டாலே நாமெல்லாம் நோலன் ஆயிடுவோம் அப்படின்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அவருடைய அந்த விஞ்ஞான கதையை அந்த இன்டர்ஸ்டெல்லாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சார் பேசி கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன ஒரு விஷயமும் நமக்குள்ளே அப்படியே கற்பனை விரிஞ்சு நாமளே போய் செவ்வாய் கிரகத்தில் இறங்கி, அதுவரை அவர் சொல்லிட்டார் கடைசியாக, இந்த பல்லு வெளியே இருக்கவன், சக்கரவியாதி இருக்கவன்லாம் வெளியே போகவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி. எவ்வளோ அற்புதமான உரை. இதற்குத்தான் இந்த மாதிரியான கண்காட்சிகள் நமக்கு அந்த உள்ளுக்குள்ள 1000-10,000 புத்தகங்கள் நமக்காக காத்திருக்கிறது. இவர் போல் பல்வேறு எழுத்தாளர்கள், பல்வேறு அறிஞர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் துறையில் எழுதி நாம் வாழும் காலத்தில் படிக்க முடியாத அளவுக்கு அறிவு சுரங்கம் இங்கே கொட்டி கிடக்கிறது. நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மனம் திறந்த வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து வந்தோம், பார்த்தோம், பேசணும், கைதட்டினோம், போனோன்னு இல்லாமல் ஆளுக்கு ஒரு புத்தகமாவது நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும். அவர்களுடைய அத்தனை பேருடைய ஒவ்வொரு எழுத்தாளனும், நம்ம சசிகுமார் பேசுகிறது மாதிரி எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. நம்மளுடைய வரலாற்றை, நம்மளுடைய ஒரு மானுடவியலை, நம் சமூகத்தை, கலையை, கவிதையை, காதலை, இலக்கியத்தை, வரலாற்றை எவ்வளவு எழுதி வைத்திருக்கிறாங்க. ஒரு புத்தகமும் ஒரு பெரிய வாழ்க்கை. அதுக்காக ஊருக்கு இப்படியான புத்தக கண்காட்சிகள் நடப்பது ஒன்று தெரியுமா? உண்மை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஊருக்கு இப்படி புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஏன்னா அந்த புத்தகத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தினுடைய ஒரு வரி உங்களை வேறு விதமாக மாற்றிவிடும்.
இந்த இவருடைய சசிகுமார் உரையை ஒரு குழந்தை ஒரு பையன் பேசிட்டு இருக்கும்போது கேட்குறப்ப கிடைக்கிற ஒரு சின்ன கருத்து, அவன் பின்னாளில் அவன் ஒரு பெரிய ஒரு சிவனாகவோ இல்லை மயில்சாமி அண்ணாதுரையாகவோ வருவதற்கான ஒரு சொல் இவருடைய சொல் போய் சேர்ந்துச்சுன்னா அதுதான் வெற்றி. அதுதான் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கும் இந்த மாதிரியான எழுத்துக்களுக்கும் இந்த மாதிரி உரைக்கும் இந்த புத்தகங்களுக்குமான அடிப்படை விஷயம். அதுதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. எல்லோருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப அமைதியான ஒரு மேடையாக இருக்குது இல்லையா? பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்குது ஸ்கூலில் சொல்கிற மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரொம்ப பல குரலில் பேசிகிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் மேடை ரொம்ப அமைதியாகிடுச்சு. ஐயா இருக்கிறதுனால எனக்கு தலைப்பே போடலை. அவர் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் உடலில் இருக்கக்கூடிய தனிமங்கள் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னேன். அவர் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா? அப்போ மேடையில் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது சித்த மருத்துவர் அவர்களுக்கும், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மற்றும் இந்த நிகழ்ச்சியை மேட்டுப்பாளையத்தில் 4வது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய முதற்கண் மாலை வணக்கம். இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, இது ஒரு வித்தியாசமான டாப்பிக்காக இருக்கும். மருத்துவர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், வயசானவங்க டாக்டர் ஐயா இருக்கிறாங்க, 2-3 பேர் இருக்கிறீங்க, உங்கள் உடம்புல வயசானாலும் கால்சியம் குறைஞ்சி போச்சு, கொஞ்சம் கால்சியம் டேப்லெட் சாப்பிடுங்க. அந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு தெரியாத போச்சுன்னா துத்தநாகம், ஜிங்க், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியுதான் இல்லை, பட் கால்சியம் எல்லாத்துக்கும் தெரியும். இரும்பு சத்து 2 ஐயாவுடைய புத்தகத்திலே எங்கே போனீங்கன்னாலும் இதை சாப்பிடுங்க, இரும்பு சத்து இருக்கும், அந்த இதில் இருக்கும், இந்த இருக்கும், எல்லாம் சொல்லுவார். இது எங்கேருந்து வந்துச்சுன்னு ஒரு சயின்டிஸ்ட் பார்வையில் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஒரு 35 நிமிஷம் எடுத்துக்கிறேன், 30 to 35, 7:47. சரியா? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்கே போனோம் அப்படின்னா, ரொம்ப பின்னாடி போகலாம். எவ்வளோ பின்னாடி போகலாம் அப்படின்னா, இந்த உலகம், இந்த அண்டம், பேரண்டம் உருவான காலத்திலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் கதையை. 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் உருவாகுது. அதைத்தான் நம்ம முன்னாடி நிறையா கதை இருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட கதை என்ன அப்படின்னா, கதையல்ல, அறிவியல் என்ன அப்படின்னா, பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி. அது எப்போ நடந்ததுன்னா 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ ஏதாவது வெடிச்சுதானா? வெடிக்கலாம் இல்லை. அப்போ ஒரு பொருள் இருந்தது, அந்த பொருள் விரிவடைய ஆரம்பிச்சது, அப்படி தான் சொல்லுவோம். அந்த வெடிப்புன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அது விரிவடைய ஆரம்பிச்சது, ஒரு பிளாஸ்மா அந்த மாதிரி இருந்து நம்ம சொல்லுவோம். அந்த பிளாஸ்மா ஒரு புள்ளியிலிருந்து, இந்த உலகம் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கியதுன்னு சொல்லி அந்த பிளாஸ்மா அப்படியே பெருசாக போகுது. பெருசாக போன கொஞ்ச நேரத்திலேயே உலகத்தில் முதல் தனிமம், இந்த கெமிஸ்ட்ரி டேபிள் படிச்சிருப்பீங்க, உங்கள் பேரன் பேத்தி புள்ள நீங்கள் படித்தது ஞாபகம் இருந்தால் ஞாபகம் வச்சுங்க. 118 தனிமம் அதில் இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு 118 இருக்குது. மெண்டலின் அப்படின்னு ஒருத்தர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சார். எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு செங்கல் முதல் அணு நிறை 1 அப்படின்னா அது ஹைட்ரஜன், 2 இருந்தால் ஹீலியம். அந்த மாதிரி அடுக்கி வச்சா நமக்கு இடையில இருக்கிற கேப்பை எல்லாம் விட்டுட்டு இந்த ஓட்டையாக இருக்கிற இடத்துல எல்லாம் ஏதாவது வரும், பின்னாடி ஃபில் பண்ணிக்கிங்கன்னு சொன்னார் மெண்டலின். நான் கடைசியில் கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பசங்க படிக்கிறதுல 118 இருக்குது. சரியா? அந்த 118 கதை எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம உடம்பு எங்கே இருக்குன்னு தெரியும். அதை நான் பின்னாடி ஒன்றா சொல்கிறேன். அப்போ இந்த 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விரிவடைவு தொடங்கிய சில வினாடிகளில், சில வினாடின்னு சொல்லக்கூடாது, சில நாட்களில்னே வச்சுக்கலாம், சில லட்சம் ஆண்டுகளில் பிளாஸ்மா தனிமமாக மாறுது. அதில் முதல் 2 தனிமம் உருவாகுது, ஹைட்ரஜன், ஹீலியம். இதுதான் ஃபஸ்ட்டு 2 உருவாகுது. இந்த 2 தனிமம் சேர்ந்து மொத்த பேரண்டத்தையும் ஆக்கிரமிக்குது. இப்போ நீங்கள் ஒரு தீபாவளிக்கு ஒரு பட்டாசு வெடிக்கிறதா வச்சுக்கலாம். ஒரு அணுகுண்டு வெடிக்கிறீங்க, என்ன ஆகும்? அணுகுண்டு வெடித்தோடனே இப்படி ஒரு பேப்பரெல்லாம் டைட்டாக சுற்றி வச்சுருக்கிற அந்த பொருள் வெடித்து அப்படியே அந்த காகிதமெல்லாம் பறக்கும். இப்போ ஹைஃபை கேமராவில் அவர் ஃபோட்டோ பிடிக்கிறார். அந்த மாதிரி கேமரா அப்படி பிடிச்சி ஸ்லோ மோஷனில் பார்த்தோம்னா எப்படி தெரியும்? முதல்ல இப்படி இருக்கும், குண்டு வெடிக்கும், அப்படியே அப்படி ஒன்றா போகும் இல்லையா? இதுதான் நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது அப்படியே வெளியே போக ஆரம்பிக்குது. அப்போ இந்த போன பொருளெல்லாம் என்ன பண்ணுது? ஒன்றோட ஒன்று கூட்டு சேருது. சரியா? இந்த ஹாலில் இப்போ நீங்கள் இதில் ஒரு 100 பேர் இருக்கிறீங்க, ஒரு 500 பேர் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? 500 பேர் ஒரு இடத்துல இருந்து போகிறீங்க, இடையில சிலர் மட்டும் ஒன்றோட ஒன்று சேர்றீங்க. அப்போ இந்த ஒரு பொருள் ஒன்றோட ஒன்று சேரும்போது அதுக்கு இடையில ஒரு ஈர்ப்பு விசை உருவாகுது. ஈர்ப்பு விசை உருவாகி அது ஒரு பெரிய ஒரு குப்பை, அந்த குப்பையிலேருந்து ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஈர்ப்பு விசையாகி ஒரு சின்ன ஒரு இடமா மாறுது, சின்ன ஒரு பொருளாக மாறுது. அந்த பொருளுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அறிவியல் இதில்? பிரபஞ்ச அறிவியலில் நெபுலா அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த நெபுலா தான் மூல நட்சத்திரம். ஒரு நட்சத்திரம் பிறப்பதற்கான முதல் படி. அது ஒன்றோட ஒன்று சேர்ந்து சேர்ந்து வந்து அது எப்படின்னா சுற்றுது. நீங்கள் வந்து இந்த பார்த்துருப்பீங்க, இந்த நடனம் ஆடும்போது இப்படி கையை விரிச்சிட்டு ஆடும்போது மெதுகாக சுற்ற முடியும், கையை சுற்றிட்டு ஆடும்போது வேகமாக சுற்ற முடியும். அப்போ இந்த மாதிரி கையை இப்படி சுருக்கி, அதாவது பாடியிலேருந்து எந்த ப்ரொஜெக்ஷனும் இல்லாமல் நம்ம சுற்றும் போது எவ்வளோ வேகமோ அந்த மாதிரி வேகமாக சுற்றுற மாதிரி இந்த பொருளெல்லாம் ஒன்றோடு ஒட்டி 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 வருது. அதை வந்து நம்ம நெபுலான்னு சொல்கிறோம். அந்த பொருள் தான் வந்து மூல நட்சத்திரம். அதிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதயமாகிறது. அப்படிதான் நம்ம சூரிய குடும்பமும் உதயமாகுது. இப்போ இந்த நட்சத்திரம் முதல் உருவான நட்சத்திரத்தில் நான் இப்போ சொன்ன இந்த தனிமத்தில் இருக்கிற சின்ன சின்ன அணு நிறை கொண்ட தனிமங்கள் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் இவ்வளோ தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்னாச்சு, சேர்ந்து ஒரு சூரிய குடும்பம் மாதிரி அது ஒரு குடும்பம், அது ஒரு நட்சத்திரம். அதாவது சூரியன் மாதிரி 2 லட்சம் குடும்பங்கள் இந்த பேரண்டத்தில் இருக்குது. அப்போ இது நடந்தது எப்போன்னா 1380 கோடிக்கு முன்னாடி ஒரு 10 கோடி வருஷம் கழித்து நமக்கு ஒரு நட்சத்திரம் உதயமாகுது. அந்த நட்சத்திரம் இப்போ வந்து நமக்கு வாழ்நாள் எப்படி மனிதனுக்கு வாழ்நாள் இருக்கிறதோ, ஆடு மாடுக்கு வாழ்நாள் இருக்கிறதோ, அதே போல் நட்சத்திரங்களுக்கும் வாழ்நாள் இருக்கிறது. ஒரு நட்சத்திரம் பிறக்கும், நெபுலாவில் இருக்கும், மூல நட்சத்திரமாகும், நட்சத்திரத்துக்கு ஆற்றல் யாரா கொடுக்குறான்னு பார்த்தா அணுக்கரு இணைவுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம வந்து கூடங்குளத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய பிரிக்கிறோம் அணுவை, 2 சேர்த்துனோம்னாலும் நமக்கு ஆற்றல் கிடைக்கும். இப்போ ஒரு செங்கல் இருக்குன்னு வச்சுக்கலாம், நீங்கள் செங்கல் அடுக்கி வைக்கிறீங்க, ஒரு 4 செங்கல் வச்சா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2வது ரோ 3வது ரோ இவ்வளோ உயரத்துக்கு வச்சனா என்ன ஆகும், அது கொஞ்சம் ஆடும். அப்போ 88க்கு மேலே இருந்துச்சு, காரியத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஆடும். அப்போ ரொம்ப 230 இருக்கிற யுரேனியம் தோரியத்தை 2ஆக பிரிக்கலாம், பிரிக்கும் போது ஆற்றல் கிடைக்கிது. அதே மாதிரி சேர்த்தும் போது ஆற்றல் கிடைக்கும். அப்போ முதல்ல பிறந்த 10 கோடி வருஷம், அதாவது இந்த பிக் பேங் தியரி பிறந்த 10 கோடி வருஷத்தில் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து நமக்கு என்னாச்சு, அணுக்கரு இணைவு, அதுக்குள்ளே இருக்கிற ஹைட்ரஜன் எல்லாம் சேர்ந்து ஹீலியம் ஆகுது, ஹீலியம் எல்லாம் சேர்ந்து லித்தியம் ஆகுது. இது எப்போ தீருதோ அதோட நட்சத்திரம் காலி. இது எப்படி தீருன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு லாரி நிறைய ஒரு சாப்பாடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு லாரி நிறைய ஒரு கரும்போ இல்லை சோளமோ ஏதோ இருக்குது. இதை ஒரு யானைக்குட்டி சாப்பிட்டா எத்தனை நாளைக்கு வரும், அதே ஒரு எலிக்குட்டி சாப்பிட்டா எத்தனை நாளைக்கு வரும். உங்கள் நட்சத்திரம் சின்னதாக இருந்ததுன்னா நட்சத்திரத்துடைய வாழ்நாள் ரொம்ப பெருசு, உங்கள் நட்சத்திரம் யானைக்குட்டி மாதிரி பெருசாக இருந்ததுன்னா வாழ்நாள் ரொம்ப சின்னது. அப்போ இந்த நட்சத்திரம் முடிஞ்சு அதனுடைய வாழ்நாள் முடிஞ்சு அதனுடைய இறந்து போன நிலைக்கு போகும். அந்த இறந்து போன நிலைக்கு அது எவ்வளோ பெரிய நட்சத்திரங்கிறத பொறுத்து அது வந்து குள்ளன் கோளாகவோ, ரெட் ஜெயண்ட்னு சொல்லுவாங்க, வெள்ளை குள்ளனாகவோ, அந்த மாதிரி நிறையா இதாக மாறும். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அது கருந்துளையாக மாறும். கருந்துளை அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப இப்போ பூமியை வந்து கருந்துளையாக, பூமிக்கு வந்து இப்போ ஒரு விடுபட்டு திசைவேகம்னு ஒன்று இருக்குது. என்னடா விடுபட்டு திசைவேகம்னா, ஒரு கல்லை எடுத்து நான் வீசினேன்னா கல் மேலே போய் கீழே தொப்புன்னு கீழே விழுந்துடும். நான் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வீசினேன்னா கல் பூமியினால் பிடிக்க முடியாமல் பூமி விட்டு வெளியே போயிடும். அந்த வேகம் என்னன்னா ஒரு வினாடிக்கு 11.2 கிலோமீட்டர். அதான் விடுபட்டு திசை வேகம். நமக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே நமக்கு தெரிஞ்ச கண்ணால் பார்த்த தெரிந்த எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா அதிவேகமாக போகக்கூடிய பொருள் என்னன்னா மின்காந்த அலைகள், லைட்டை சொல்லலாம். அதனுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அப்போ 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய பொருளையே இழுக்கிற அளவுக்கு ஒரு நட்சத்திரத்துடைய இறுதி வாழ்நாள் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் கருந்துளை. அந்த நிலைமைக்கு மாறும். சூரியன் கருந்துளையாக மாற முடியாது. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகுன்னா, இந்த நட்சத்திரம் கடைசி ஆகும்போது வெடிக்கும். அதை நம்ம வந்து சூப்பர்னோவா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சூப்பர்னோவா எஃபெக்டில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வெல்ட் அடிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஒரு சூடு எடுத்து ஒரு கம்பியை வச்சு அதில் வெல்ட் அடிக்கலாம். அதுவே உள்ளுக்குள்ளே மூடி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு அணுகுண்டு பாம்பை போட்டோம்னால என்ன ஆகும், ஒரு பெரிய இது வரும், வெளியே இருக்கிற பொருள் எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு வந்து நட்சத்திரம் கடைசி நாளில் அது வெடித்து செதறும் போது அங்கே இருக்கிற அதீத ஆற்றல்னால இன்னும் பெரிய அணு எடை இருக்கிறதெல்லாம் உருவாகும். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம இந்த அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா 2, 3, 4ன்னு போய் இரும்பு வரைக்கும் தான் நம்மளால் சேர்த்த முடியும். இரும்புக்கு மேலே நம்மளால் சேர்த்த முடியாது. சேர்த்த முடியாதுன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் கிடைக்காது. அப்போ இப்படி ஒரு நட்சத்திரம் 1, 2 பெரிய நட்சத்திரம், சின்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு வயசாகி அது வெடித்து செதறி அதிலிருந்து அடுத்த தனிமங்கள் வந்து இப்படி ஒன்றொன்னா வந்துக்கிட்டே இருக்குது. இது நடந்துக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, முதல் விரிவடைகிற ஆரம்பம். அதன் பிறகு 920 கோடி ஆண்டுகள் கழித்து ஒரு நெபுலா பிறக்கிறாரு. அவர் தான் யாரானா நம்ம இருக்கிற சூரிய குடும்பம், சூரிய நெபுலா பிறக்குது. இப்போ இருந்து நம்ம சொன்னோம்னா, இன்னைய தேதியிலிருந்து பின்னாடி போனோம்னா 460 கோடி வருடங்களுக்கு முன்னாடி சூரியனுடைய மூல நட்சத்திரம் பிறக்குது. அந்த சூரியன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பல நட்சத்திரங்கள் பிறந்து வாழ்ந்து இறந்து அந்த நட்சத்திரத்துடைய எச்சங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வந்து தூசுகளாக மாறி
அந்த தூசுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அதிலிருந்து சூரியனுடைய மூல நட்சத்திரம் உருவாகி அந்த மூல நட்சத்திரத்திலிருந்து நம்ம சூரிய நெபுலா உருவாகிறார். சூரியன் உருவானதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, மூல நெபுலாங்கிறது சூரிய நெபுலா. இப்போ அது ஒன்று மேலே ஒன்று வந்து 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 ஒரு நிலைமைக்கு மேலே அதனால சேர முடியாதப்ப அது பிரிஞ்சு நிறைய கோள்களாக மாறுது. கோள்கள் எல்லாம் சூரிய குடும்பத்தில் உள்ள பொருட்கள். அதனால தான் நம்ம வந்து இப்போ ஒரு தட்டை வச்சுருக்கோம், வட்டல் மாதிரி ஒரு தட்டை வச்சுருக்கோன்னா இப்படியெல்லாம் நம்ம கோள் சுற்றலை, எல்லாமே இப்படி தான் சுற்றுது. ஒரு 17 டிகிரியில் சுற்றுது, 4 டிகிரி 3 டிகிரி இப்படி தான் சுற்றுது. அதனால் இது இப்படி பிரிஞ்சு வந்ததுங்கிற உண்மையை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா அப்படி கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த பொருள்ல இருந்து இந்த ஒரு பொருள் பிரிஞ்சு வந்ததுலேருந்து எந்த பொருள் எங்கே வந்ததுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து ஒரு தர்பூசணி இருக்குது, தர்பூசணியை தூக்கி 10வது மாடியிலிருந்து வீசுகிறோன்னு வச்சுக்கலாம், உடஞ்சி செதறுது. உள்ளுக்குள்ளே இருந்த பொருளாக வெளியே இருந்த அதனுடைய தோலான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. அந்த மாதிரி இந்த சூரிய நெபுலா மூல சூரியனிலிருந்து பிரிஞ்சு சூரிய குடும்பத்தில் சூரியன் நடுவாண்ட வராரு. சூரியனுக்கு பக்கத்தில் உள்ளே இருக்கிற 4 பேர் வந்து பாறைக்கோள்கள் நம்ம சொல்கிறோம், அடர்த்தி அதிகமான கோள்கள். யார் வரைக்கும் நம்ம செவ்வாய் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற கோள்கள்லாம் வந்து லைட்டான கோள்கள், வாயு கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் சனி கோளை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டாலும் மிதக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சனியுடைய அடர்த்தி 0.1க்கு கீழே, பூமியுடைய அடர்த்தி 5.5. இப்போ வந்து பிரபஞ்சம்லாம் பிறந்துருச்சு, நிறையா நட்சத்திரம் பிறந்து வளர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் சூரியன் பிறக்கிறாரு. சூரியன் வந்து பல நட்சத்திரங்களுடைய எச்சத்திலிருந்து உருவான ஒரு சூரியன். அதுக்குள்ளே இருந்து உள்கோள் வெளிக்கோள் அப்படின்னு பிறக்குது. அப்படி பிறந்த பூமியில் நமக்கு தனிமங்கள் கிடைக்குது. பூமியில் அதிகமாக பார்த்தீங்கன்னா இரும்பை விட அலுமினியம் தான் அதிகமாக இருக்குது. இரும்பு 6%, அலுமினியம் 8%. அலுமினியத்தை எடுக்கிற காசு நிறைய ஆகும் அப்படிங்கிறனால இரும்புக்கு விலை கம்மி, அலுமினியத்துக்கு காசு கூடுதல். இந்த தனிமங்கள்லாம் எங்கே போச்சு அப்படின்னா பூமியில் இருக்கிற நம்ம ஒருத்தர் உடம்புலையும் இருக்குது. எங்கேருந்து வருவோம்? பூமி பிறந்துருச்சா, இப்போ இருந்து 454 கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் பிறந்து ஒரு 6 கோடி வருஷத்தில் பூமியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பூமி வந்துருச்சு. பூமி முதல் பிறக்கும்போது ஒரு தகதகக்கும் ஒரு நெருப்பு பிளம்பாக இந்த பூமி இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது வந்து ஒரு கொட்டையை வேக வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், சூடில் போட்டு எடுக்கிறீங்க. அது வந்து நிலக்கடலையாகவோ இல்லை பலாப்பழ கொட்டையாகவோ இருக்கலாம். எடுத்து போட்டோன்னா அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் வெளியே ஆனால் ஆறி போயிடும் இல்லையா. அந்த மாதிரி முதல்ல பிரிந்து வந்த பூமி வந்து அப்படியே வந்து தகதகக்கும் ஒரு இதாக இருக்குது. கொஞ்ச நாள் ஆக அது குளிர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு குளிர்ந்த நிலைக்கு வந்துடுது. இப்போ இருந்து சரியாக ஒரு 400 கோடி வருடங்களுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா பூமிக்கு, அதாவது சூரியனிலிருந்து பிரிஞ்சு வந்த நிறையா கோள்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து நீர்ப்பாறைகள், நம்ம சொல்லக்கூடிய பனிப்பாறைகள் இருக்குது. இந்த பனிப்பாறைகள்லாம் சூரியனை நோக்கி வருது. அது பூமி மேலே டப்புன்னு விழுந்து பூமியில் இருக்கிற மேடு பள்ளத்தையெல்லாம் நிரப்புது. அப்போ பூமியில் வந்து தண்ணி உருவாகுது. இப்போ நீங்கள் எவரெஸ்ட் மலையை பேத்து கொண்டுட்டு போய் பசிபிக் மகா சமுத்திரத்தின் ஆழமான ஒரு இடத்துல உள்ள வச்சிங்கன்னா அது முழுகிடும். எப்படி வந்து நமக்கு மேடு வந்து 8.8 கிலோமீட்டர் எவரெஸ்ட் மலை உயரம் இருக்கிறதோ அதே போல் 10.9 கிலோமீட்டர் ஆழம் மகா சமுத்திரத்தில் ஆழம் இருக்குது. அப்போ அவ்வளவு குழி இருக்குது. இதெல்லாம் நம்புது. இது நம்பினோன்னா ஒரு 350 கோடி வருடத்துக்கு முன்னாடி பூமியில் ஒரு உயிரி பிறக்குது. அந்த உயிரி பேர் என்னென்னா சைனோ பாக்டீரியா. நீ இப்போ நிறையா வந்து வைரஸ் பாக்டீரியாலாம் படிக்கிறோம்ல, அங்கேருந்து தான் நம்ம எல்லாம் பிறக்கிறோம். இந்த சைனோ பாக்டீரியா பிறந்தோன்னே என்ன பண்ணுது, அப்போ பூமியில் காற்றுல ஆக்சிஜனே இல்லை, 0 ஆக்சிஜன். நம்ம சொல்கிற மாதிரி மூச்சு விடுறதுக்கு காற்றுல ஆக்சிஜன் வேணும், அது இல்லவே இல்லை. அப்போ இந்த சைனோ பாக்டீரியா என்ன பண்ணுது, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதிரியே சூரியனிலிருந்து ஆற்றலை வாங்கி அதை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஆக்சிஜனை உருவாக்குது. ஸோ அப்போ பூமியில் ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாகுது. ஆக்சிஜன் அதிகமாகி இப்போ நினைக்கிற மாதிரி 21% இல்லை, ஒரு காலத்தில் 31% வரைக்கும் பூமியில் போயிருக்குது, மறுபடியும் குறையுது. அப்போ இந்த நீருக்குள்ளே ஒரு செல் உயிரிகள் பிறக்குது. ஒரு செல் உயிரிகள் பிறந்தோடனே அது வந்து பல செல் உயிரியாக மாறுது. நீருக்குள்ளே இருந்த உயிரினம் தரையை எட்டி பார்க்கலாம்னு வெளியே வந்து எட்டி பார்க்குது, மறுபடியும் ஓடி போய் தண்ணிக்குள்ளே போயிடுது. கொஞ்சம் தரையில் எட்டி பார்க்குது, தரையிலேயே வாழ்ந்தா என்னன்னு நினைக்குது. தரையில் வந்து அது ஒரு செல் உயிரி பல செல் உயிரியாக மாறுது. பரிணாம அடிப்படையில் பல உயிரினங்களாக மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ டைனோசர் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், டைனோசர் இருந்தது. டபார்னு டைனோசர் மேலே எரிக்கற்கள்லாம் வந்து விழுந்தங்காட்டி பூமிக்கு மேலே ஒரு பெரிய படலம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ டைனோசர் என்ன சாப்பிட்டது அப்படின்னா கீழே இருக்கிற வேறு மிருகங்களை பிடிச்சி சாப்பிட்டது. அந்த மிருகங்கள்லாம் இலைத்தலையெல்லாம் சாப்பிட்டது. ஒரு விண்கற்கள் உளுந்தங்காட்டி என்னாச்சு, மேலே ஒரு பனிமூட்டை மாதிரி ஆயிடுச்சு, புகை மூட்டம் ஆயிடுச்சு. சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி பூமி மேலே விழுகலை. அதனால் அந்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, அதெல்லாம் செத்து போச்சு. அதனால் டைனோசர் செத்து போச்சு. அதிலிருந்து புதுசாக ஒரு உயிரினம்லாம் உருவாச்சு. அப்படி தான் மனிதர்கள்லாம் வந்தாங்க. இப்போ
இந்த தனிம வரிசை அட்டவணையில் இருக்கிற எல்லா தனிமங்களும் பூமியில் இருக்குது. அளவு கொஞ்சம் கூட கம்மி அப்படி இருக்குது. இந்த தனிமங்கள் தான் எங்கே வந்துருச்சு கடைசியாக? நீங்கள் முதல்ல சொன்ன டாக்டர்கிட்ட போனால் கால்சியம் குறைஞ்சி போச்சுப்பா உனக்கு, பாஸ்பரஸ் கம்மியாக இருக்குது, துத்தநாகம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் மனித உடம்புல இருக்குது. மனிதன் ஒரு உயிரி அப்படின்னாலும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து தோன்றியவன் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இதுதான். இப்போ நம்ம உடம்புல இந்த நம்ம தனிம வரிசை அட்டவணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த அணுக்கரு இணைவு நட்சத்திரத்திலிருந்து எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, வழக்கமாக ஒரு 10 சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு முட்டி வலி அப்படின்னா கால்சியம் இல்லையா, இரும்புச்சத்து குறைவு, உங்களுக்கு ரத்த செல் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன். ஏன்னா அப்படின்னா ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது இரும்பு. உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த இரும்பு என்ன பண்ணும் அப்படின்னா நுரையீரலில் இருக்கிற இந்த ஆக்சிஜனை உள்வாங்கி உடம்பு ஃபுல்லாக கொண்டு போகும். அப்போ இரும்புச்சத்து குறைபாடு இருந்தால் இந்த பிரச்சனை வரும். பாஸ்பரஸ் உருவாகிறதுக்கு வேணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, லட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். லட்டு சாப்பிட்றீங்க, ஃபஸ்ட் லட்டு ஒரு ஸ்வீட்டோ நல்லா இனிப்பாக இருக்கும். 2வது லட்டு சாப்பிட்றீங்க, கொஞ்சம் இனிப்பு குறையும். ஒரு 5வது 6வது லட்டுன்னு போகும்போது சுகர் பேஷண்ட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லாதீங்க. என்ன ஆகுன்னா அந்த சுவை குறையும். ஏன்டா குறையுது அப்படின்னா நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய இந்த சலவாயில் சோடியம் இருக்குது. இந்த சோடியம் தான் என்னென்னா டிரான்ஸ்லேட்டர், நரம்பு மண்டலத்தை இயக்க செய்யுது. இந்த சோடியம் என்ன பண்ணுவார், நாக்கிலிருந்து மூளைக்கு போய் ஒரு தூதுவர் மாதிரி நீ நாக்கில் வச்சது இனிக்குது கசக்குது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவார். இப்போ இந்த சோடியம் இல்லைன்னா இப்படி ஆயிடும். சரி, இப்போ ஒரு ஊறுகாய் எடுத்து நக்கிட்டு 5வது லட்டு சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், முதல் லட்டு இனிச்ச மாதிரியே இனிக்கும். அப்போ இது செய்யுது. அதே மாதிரி பொட்டாசியம், ஜிங்க், இப்படி நம்ம உடம்புல நிறையா பொருட்கள், இந்த தனிம வரிசை அட்டவணையில் இருக்கக்கூடிய வேதி பொருட்கள் நம்ம உடம்புல இருக்குது. இந்த உடம்புல இருக்கிற எல்லா பொருளுமே எங்கேருந்து வந்ததுன்னா பூமிக்குள்ளேருந்து வந்தது. இந்த பூமிக்குள்ளே எங்கேருந்து வந்ததுன்னா சூரிய நெபுலாலிருந்து வந்தது. சூரியனுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் வெடித்து சிதறிய நட்சத்திரங்களிலிருந்து வந்தது. சரி, அப்போ மனுஷன் மட்டும்தான் இங்கே உயிரியா, வேற யாரும் உயிரி இல்லையா, அவங்க உடம்புல இல்லையா அப்படின்னு அடுத்த கேள்வி நமக்கு வரும். கண்டிப்பாக வரும். மனிதனுக்கு எப்படி இந்த சத்தெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்த்துற நாய், பூனை, மாடு எல்லாத்துக்கும் முக்கியம். ஆனால் என்ன, இப்போ அந்தந்த உயிரிக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தகவமைக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்பில் இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் மாறும். உதாரணத்துக்கு மாடு எடுத்துக்கலாம். மாடு பால் கொடுக்கும்போது பாலில் கால்சியம் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு கால்சியத்தை கொடுத்துட்டு மாடு என்ன பண்ணும், அதுக்கு தான் தாவரத்துக்கு மாட்டு தீவனம் அப்படின்னு சொல்கிறோம். பால் கறக்கிற மாட்டுக்கு தீவனம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியமும் சதையில் இருக்கக்கூடிய கால்சியத்தையும் கொடுத்து அது ஈக்குவல் பண்ணோம் அப்படிங்கிறோம். இப்போ மனிதனுடைய எலும்பினுடைய விகிதாச்சாரத்தை விட யானைக்கு அதிகமாக இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு அது கிலோமீட்டர் கணக்கில் நடந்தால் தான் சோறு கிடைக்கும். 200 கிலோமீட்டர் நடக்கணும். பறவை நம்மளை மாதிரி மூச்சு உள்ள ஊத்து வெளியே விடாது. ஒரு பறவை ரெஸ்ட்டில் இருக்கிறார் அப்படின்னா அதனுடைய இதய துடிப்பு ஒரு 30-40 ஸ்டார்ட் ஆகும். 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது டபுள் ஆகும். 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது 3 டைம் ஆகும். ஈவன் சில பறவைகள் ஃபெல்கான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இறையை அடிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா பறந்து போய் 260 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் அடிக்கும். அப்போ அதனுடைய ஸ்பீடு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5லிருந்து 6 மடங்கு அதிகமாகும். ஆனால் மனிதனுக்கு 72ங்கிறது 140. ஓகே, 210 போனால் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மனுஷனால முடியாது. அப்போ பறவைக்கு என்ன முக்கியம், கண்டினியூஸாக பறவைக்கு ஆக்சிஜன் வேணும், பறக்கணும். அப்போ அதுக்கு என்ன வேணும், இரும்பு அதிகம் வேணும். அப்போ இரும்பு உடைய அளவு பறவையுடைய விகிதாச்சாரத்தில் அதிகமாக இருக்கும். நாய் என்ன பண்ணுறது, ஓடுது, கால்சியம், எலும்பு. அப்போ இதை பற்றின முழு ஆராய்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு உயிரினத்திற்கும் அந்த உயிரினத்தில் உடலில் இருக்கக்கூடிய இந்த தனிமங்களின் அளவு, அது எப்படி பிறந்தது, எப்படி வாழ்கிறது, எந்த தகவமைப்பில் இருக்கிறங்கிறத பொறுத்து தான் இருக்குது. செத்தா மண்ணோட மண்ணாகி போயிடும்னா அது எல்லாமே மறுபடியும் மண்ணுக்குள்ளே தான் போகுது. சைக்கிள், இரும்பு தூர் பிடிச்சதுன்னா என்ன, அது மறுபடியும் போய் அடுத்த சைக்கிளாக வருது. நம்ம உடம்புல இப்படி தான் போகுது. ரைட்டு. இப்போ இது வரைக்கும் கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்குது, எல்லாம் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் தூங்கலை இல்லையா? இப்போ எங்கள் துறைக்கு வருவோம். இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் இதில் வந்துட்டோம். மேட்டுப்பாளையம் இந்த யாரும் நல்லா இருக்கிறீங்க. மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஆளை கொண்டுட்டு போய் ஊட்டி குளிரில் போட்டால் அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கஷ்டப்படுவார். நம்மளை கொண்டு போய் அண்டார்டிகாவில் போட்டால் கொஞ்சம் கஷ்டம், நம்ம அந்த குளிருக்கு தாங்க முடியாது. இப்போ நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா புவியுடைய ஈர்ப்பு விசை. இது ஒரு அழகான பூமி. இந்த பூமி என்னன்னா, பூமி மேலே தண்ணியெல்லாம் விழுந்து தண்ணி வந்துருச்சு. பூமிக்கு மேலே ஒரு காந்த விசை கோடு இப்படி இருக்குது. இந்த காந்த விசை கோடு என்ன பண்ணுறதுன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிரியக்க துகள்களை நேரடியாக பூமி மீது விழாமல் தடுத்து நிறுத்துது. அதனால் என்ன ஆகுது, பூமியில் இருக்கிற தண்ணி ஆவியாகாமல் போகுது. 1. 2வது, ஓசோன் படலம் உருவாகி சூரியனிலிருந்து வரக்கூடிய யூவி லைட்டையெல்லாம் நிறுத்துது.
ரொம்ப இதமாக இருக்குது. நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப பெருசு, 1 டிகிரி 2 டிகிரி தான் போகுது. தண்ணி இருக்குது, காடு மலை எல்லாமே இருக்குது, அருமையாக நம்ம இருக்கிறோம். இப்படி இருக்கிற மனிதனை வந்து வேறு ஏதாவது ஊரில் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்களான்னு பார்க்கணும்ல. நமக்கு எப்பவுமே கியூரியாசிட்டி இருக்கும்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிலர் வந்து டாக்கிட்டேட்டிவ்னு சொல்லக்கூடிய நல்லா பேசுவீங்க, சிலர் கொஞ்சம் பேசவே மாட்டீங்க, ஏன் எக்கடு கட்டா போனால் என்னன்னு இருக்கிறவங்களும் இருப்போம். இப்போ ஒருத்தர் நல்லா பேசுகிறாளா இருந்தால் என்ன பண்ணுவார், ஒரு ஊருக்கு குடி போகிறாரு அப்படின்னா அந்த வீதியில் நீங்கள் குடி வந்துட்டீங்க தெரியணுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கிட்டு மேபி ஒரு கடலை மிட்டாயை வாங்கிட்டு ஒரு வீடாக போய் நான் இன்னாருங்க நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருவீங்க. அதே மாதிரி எப்படி ஒரு சூரிய குடும்பம் பிறந்து அந்த சூரிய குடும்பத்திலிருந்து பூமி என்று ஒன்று பிறந்து அந்த பூமியில் ஒரு செல் உயிர் பிறந்து அதிலிருந்து பரிமாணம் அடைந்து அதி புத்திசாலியாக மனிதன் இருக்கிறானோ அதே போல வேறு இடத்திலும் இருக்க முடியும், கண்டிப்பாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம தொலைகிறோம். அவங்க பேரில் தான் நம்ம ஏலியன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா புறக்கோள்கள், எக்ஸோ பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு தேதிக்கு 6000 புறக்கோள்கள் வந்து இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா அங்கே இருக்கிறவங்க வந்து பாக்டீரியா ரேஞ்சில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இல்லை மனிதனை விட புத்திசாலியாக மாறிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அதை நம்ம தொலைவிக்கிட்டு தான் இருக்கிறோம். அங்கே போய் நம்ம என்ன தொலைகிறோம்னா பாக்டீரியா இருக்கா தனிமங்கள் இருக்கா அப்படின்னு தொலைகிறோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம பூமி இருக்கிற இந்த சூரியன் வந்து நட்சத்திரம், நமக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம் யாருடானா ஆல்ஃபா சென்டாரி. அவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா 3.4 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிறார். அப்படின்னா என்னன்னா ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது 9.3 லட்சம் கோடி கிலோமீட்டர். இன்னைக்கு தேதிக்கு நம்ம கையில் இருக்கிற அதிவேகமான வண்டி எதுனா நம்ம ராக்கெட்டில் மணிக்கு 40,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். அப்படி போனோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 12,000 வருடங்கள் எடுக்கும். இப்போ ஒரு எறும்பு இருக்குன்னு வச்சுக்கலாம், எறும்பு வந்து மணிக்கு 100 மீட்டர் போகும், சரியா? 10 மணி நேரத்தில் 1 கிலோமீட்டர் போகும். எறும்பை எடுத்து இங்கேருந்து டெல்லி போனால் என்ன ஆகும், போய் சேர்றதுக்குள்ளே போய் சேர்ந்துடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளால அங்கே போக முடியாது. அதனால் மனிதன் என்ன பண்ணுறான், சரி பக்கத்தில் இருக்கிற 2 ஆளை பார்த்துட்டு வருவோமேன்னு சொல்லி நிலாவில் போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறான். நிலாவில் என்னாச்சு, அங்கே வந்து வளிமண்டலமே இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த காந்த விசை கோடு இல்லை, அங்கே கிராவிட்டி கம்மி. அதனால் வந்து சூரிய புயல் வந்தோன்னா வளிமண்டலத்தை எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, அங்கே இருக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற நம்ம மார்ஸுக்கு போவோம் அப்படின்னு இப்போ முயற்சி பண்ணுறான். மார்ஸில் என்னென்னா பூமியை ஒத்த, அதாவது ஒரு சொல்லுவாங்க பூமியை ஒத்த எண் எவ்வளவு, கிராவிட்டி எவ்வளோ, அதனுடைய அட்மாஸ்பியர் எவ்வளோ, அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். ஆனால் இங்கேருந்து நம்ம போனோம்னா பூமி வந்து சூரியனை சுற்றி வருது நீள்வட்ட பாதையில். அதனுடைய சராசரி தூரம் பார்த்தீங்க அப்படின்னா 15 கோடி கிலோமீட்டர். அப்படியே செவ்வாய் எடுத்திங்கன்னா செவ்வாய் 22 கோடி கிலோமீட்டர். 7 தான் வித்தியாசம். ஆனால் வந்து செவ்வாய் ரொம்ப நீள்வட்டத்தில் சுற்றி வருது. இங்கிருந்து நம்ம செவ்வாய்க்கு போகிறதுக்கும் ஒரு 6 மாதம் எடுக்கும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 6 மாதம் நான் சொன்ன மாதிரி மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறாள் ஊட்டிலேயோ அண்டார்டிகாலோ போன ஆகிற பிரச்சனை மனிதனுக்கு ஆகும். இப்போ விண்வெளிக்கு போனால் 700 பேருக்கு மேலே இது வரைக்கும் விண்வெளிக்கு போயிருக்கிறாங்க. பூமியிலிருந்து 405 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கிறாங்க. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், கிராவிட்டி என்னை இழுக்குது, கால் எலும்பு தேவை, என்னோட மொத்த உடம்பையும் வந்து எலும்பு கூடு பிடிச்சி நிற்குது. அந்த எலும்பு கூடு உயிரோட ஒரு ஷேப் நம்ம சொல்லக்கூடிய உருவத்தை கொடுக்க தசை பிடிச்சி நிற்குது. இதுக்கெல்லாம் வேலையே இல்லைன்னா என்ன ஆகும், தசை வேலை செய்யாது, எலும்பு வேலை செய்யாது. அதனால தான் விண்வெளிக்கு ஒருத்தர் போனார்னா அவர் மிதப்பார். மிதக்கிற ஆளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவருக்குடைய தசைக்கு வேலை இல்லை, எலும்புக்கு வேலை இல்லை. அதனால் வந்து கால்சியத்துடைய அளவு குறைய ஆரம்பிச்சிடும். ஒருவர் வந்து 1 ஆண்டுகள் விண்வெளியில் இருந்தால் 30 ஆண்டுகள் அவர் பூமியில் வாழ்வதற்கு சமம். அந்த அளவுக்கு அவருடைய கால்சியம் குறையும், கால்சியத்துடைய கணக்கு. அதனால் வந்து எவ்வளவு அவர் சாப்பிட்றாரு அப்படின்னு கணக்கு நம்ம எடுக்கிறோம். 2வது, இப்போ நம்ம ஹார்ட் இங்கே இருக்குது, பம்ப் பண்ணுறது கீழே மேலே எல்லாமே. இப்போ நம்ம மேலே போயிட்டோம்னா ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணுற வேலையில் எல்லா ரத்தம் எல்லாமே மூஞ்சிக்கு போயிடும். மூஞ்சிக்கு போனான்னு என்ன ஆகுன்னா கிட்னிக்கு ஒரு டவுட் வந்துடும், என்னடா அது எல்லா தண்ணியும் மூஞ்சிக்கு வந்துருச்சு, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி ரெட் பிளட் செல் உருவாக்குறதையும் குறைச்சிரும், இரும்பு சத்தும் குறைஞ்சிரும். அப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் மனிதன் விண்வெளிக்கு போனாலே பிரச்சனை. இங்கிருந்து ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ணி அவன் போய் செவ்வாயில் போய் இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 30 வயசு ஆள் அங்கே போனால் ஒரு வேளை ஒரு 80 வயசு தாத்தாவாக அங்கே இறங்கலாம். இறங்கிட்டு அவர் திரும்பி வருவார்னா தெரியாது. அப்போ நம்ம இப்போ விண்வெளிக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த தாது பொருட்கள் இது வந்து எது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது பண்ணாமல் நம்ம இருக்கிற இந்த ரொம்ப சுகமான, நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம வீடு தான் சுகம் அப்படிங்கிற மாதிரி, இந்த பூமி ரொம்ப ஒரு அழகான ஒரு பூமி. இதை விட்டுட்டு வெளியே போகலான்னு முதல் மனிதன் 1961 போனார், யூரி கேகரின். இன்னைக்கு 65 வருஷம் ஆச்சு. 65 வருஷத்தில் உங்கள் கையில் எல்லாமே இருக்குது. ராஜராஜ சோழன் கையில் இருக்குதோ இல்லை முன்னாடி இருக்கிற அந்த பாப்பா கையில் அத்தனை இருக்கும். இமெயில், சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாமே இருக்கும்.
இருந்தாலும் நம்ம ஏன் போக முடியல அப்படின்னா, இயற்கையோடு நாம் போட்டி போட்டு இயற்கையை வெல்ல முடியுமாங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நம்ம நிற்கிறோம். அதனால தான் இப்போ நம்ம விண்வெளிக்கு போனால் 3 ஆராய்ச்சி பண்ணுறோம். ஒன்று, மனிதனுடைய உடலுக்கு என்ன ஆகும், சாப்பிட்றதுக்கு தாவரங்களை வளர்த்த முடியுமா, கிராவிட்டி இல்லைன்னா தாவரம் எப்படி வளரும், சூரிய ஒளி இல்லாமல் எப்படி, இந்த மாதிரி ஆராய்ச்சி தான் பண்ணுறோம். இதுல இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று இருக்குது. முதல்ல ஒருத்தர் விண்வெளிக்கு போனார். போகும்போது அவர் என்ன ஆயிடுச்சு, லைட்டாக பல்லு வலின்னு போனார். அங்கே போனோன்னே பயங்கரமாக பல்லு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ பல்லு தாங்க முடியல, நீ சீக்கிரம் இறக்குங்க, என்னால் முடியல அப்படின்னாரு. அப்புறம் அவங்க ஆராய்ச்சி பண்ணப்போ தான் தெரிஞ்சது, ஒரு உயிரி தன்னுடைய வாழ்நாளின் கடைசி நேரத்துக்கு போகும்போது அதனுடைய முழு திறனையும் பயன்படுத்தி தன்னுடைய சந்ததியை வளர்க்க முயற்சி பண்ணுமா. நீங்கள் இந்த வழக்கமாக இந்த வேட்டை நாயும் முயல் துரத்துறதையும் பார்த்துருக்கலாம். முயல் தன்னுடைய உயிருக்காக ஓடுகிறது, வேட்டை நாய் எஜமானுக்காக ஓடுகிறதுன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா. அதே மாதிரி அப்போ இந்த பாக்டீரியா என்ன ஆகுது, பல்லுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா ஒரு ஸ்பேஸுக்கு போனங்காட்டி பூமியில் எப்படி வளருமோ அது போல் 100 மடங்கு வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அவருக்கு பல்லு வலி வந்துருச்சு. இன்றைக்கும் யாராவது போனாங்கன்னா சொத்த பல்லு இருந்தால் அனுப்ப மாட்டாங்க, அதே மாதிரி டயபெட்டிஸ் இருந்தால் அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி க்ரைட்டீரியாலாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஆகுது. இப்போ நம்ம பூமியில் எடுக்கக்கூடிய ஊசி மருந்துகள், நம்ம சொல்கிற ஆன்டிபயாட்டிக்காக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அங்கே விண்வெளியில் வேலை செய்யாது. அப்போ எடையில்லாத நிலை, ஜீரோ கிராவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில் மனிதன் இந்த சவாலான நிலையில் எப்படி தன் உடலை தகவமைத்து கொள்ள போகிறான், அதற்கான இப்போ அவன் சாப்பிட்ற சாப்பாடு எடுக்காது. இப்போ ஒரு சின்ன பாப்பா பால் குடித்தா அதில் இருக்கிற கால்சியம் எடுக்கும். 80 வயசு தாத்தா பால் குடித்தாருன்னா அவரால் அப்சர்வ் பண்ண முடியாது. அதே தான் ஒருத்தர் விண்வெளிக்கு போனாலும். இப்போ விண்வெளியில் நைட்டு டாக்டர்கிட்ட சொல்லணும், இந்த சாப்பாடு சாப்பிட்டியா, இந்த டோஸ் எடுத்தியா, கலர் வச்சிருப்பார் அவர், இந்த கலர் எல்லாம் டிக் போடுவார். இத்தனை போட்டாலும் அவர் எடை குறைஞ்சிரும், கீழே வரும்போது அவர் வீக்காக இருப்பார். எல்லாம் இருக்கிற காரணம் என்னென்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தான் இருக்குது. ஸோ அப்போ ஓகே, கிட்டத்தட்ட 25 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னா, இந்த நம்ம இப்போ சொல்கிற இந்த தனிமங்கள் எல்லாமே எங்கிருந்து வந்ததுன்னா இந்த பிரபஞ்ச குப்பையிலிருந்து தான் வந்தது. இப்போ நீங்கள் நம்ம பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு செங்கல் ஹைட்ரஜன் அப்படின்னா அந்த செங்கலை அடுக்கி அடுக்கி வச்சு கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான், சின்னதாக பெருசாக எது வேணாலும் இருக்கலாம். அதில் இருக்கிற தனிமங்கள் தான் நம்ம உடம்புலையும் இருக்குது. அந்த தனிமங்கள் தான் பூமியில் நம்மோடு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களிடையும் இருக்குது. இப்போ புரோட்டீன் சொல்கிறோம், முட்டை சாப்பிடுங்க, முட்டை என்ன தனிமம்னா நைட்ரஜன் சொல்லலாம். அதில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் எல்லா லிஸ்ட்டும் இருக்குது. நைட்ரஜன் எடுத்துருக்கிறதுக்காக அது பண்ணுது. அதே மாதிரி தாவரங்களுக்கு நைட்ரஜன் சைக்கிள் அப்படி இருக்குது. அப்போ இந்த தனிமங்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே வருது, வெளியே போகுது, நம்ம பண்ணுறோம். ஒன்று கூடுனாலும் ஒன்று குறைஞ்சாலும் பிரச்சனை. கால்சியம் அதிகமானால் நமக்கு கிட்னி ஸ்டோன் வருது, கம்மியானால் முட்டு வலிக்குது, இது எல்லாமே இருக்குது. எல்லா உயிரினத்துக்கும் இதே தான். அப்போ அங்கிருந்து எடுத்த பொருள் நம்ம உயிரிலாக இருக்குது, உயிருக்கு அப்புறம் போகுது, மறுபடியும் மாறுது, இதே சைக்கிள் தான். இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு பிளானட்டுக்கு போய், கோளுக்கு போய் அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அங்கே வேறு விதமான தனிமங்கள் இருக்குமானா இந்த 118 கண்டிப்பாக இருக்கும். அதனுடைய அளவு வேறையாக இருக்கலாம். இல்லை அது புதிதாக பிறந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த கோளாக இருக்கிறது அப்படின்னம்னா அந்த கோள் மேபி 119 20 இருக்கலாம். இப்போ இந்த 118ல் 94 தான் தெரியும், 24 இருக்காது. அதாவது என்ன சொல்லுவோம்னா அரை வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தனிமம் நம்ம வச்சுருந்தோம்னா அதுவே கரைஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும். அதை நம்ம செயற்கையாக உருவாக்கணும். அப்படி செயற்கையாக உருவாக்கி நம்ம இதை படிக்கிறோம். மிச்சம் 94 நம்ம அவைலபிளாக இருக்குது. அதில் ஆராய்ச்சி பண்ணுறவங்க மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. சரி, இந்த சிறிய ஒரு உரையோடு என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் பெரிய கான்செப்டாக இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.